ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கணும்னா ரியாக்டில் ஏபிஐ கன்செப்ஷனில் பார்ட் 2. ஓகேவா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கெட் போஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி புட் டெலிட் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஹோல் ஏபிஐ கெட் போஸ்ட் புட் டெலிட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஹோமில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு 100 டேட்டாவை எடுத்து டேபிளில் கெட் பண்ணி இந்த இடத்துல நம்ம ரெண்டர் பண்ணியிருந்தோம். தென் அதுக்கப்புறம் இதே மாதிரி அபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த மாதிரி 100 கார்ட்ஸையும் சேம் அதே டேட்டாவை கார்ட்ஸில் நம்ம கொடுத்து பண்ணியிருந்தோம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நேற்றுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவாக இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூஐயில் எல்லா ஸ்க்ரீன் சைஸ்லேயும் எனக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. இன்னும் நேற்று எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸஸ் நேம் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சில கிளாஸஸ் நேம் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? ஒரே இதில் இதை உங்களை பண்ண சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நான் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு கொடுக்க சொல்ல எனக்கு வந்து ஃப்ளக்ஸ் ஆகிடும். ஸோ ஒரே ரோவில் எல்லாமே வந்துடும். ஸோ ஆஃப்டர்வார்ட்ஸ் ஃப்ளக்ஸ் ரேப் எனக்கு தேவையான ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்கிட்டு தென் எக்ஸ்ட்ரா தான் எனக்கு அடுத்தடுத்து கீழே வந்துடணும். ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் கேப் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் கேப் 3னா யூ கேன் ஹோல்ட் அ கேப் 3. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பேடிங் ஒய்ஃபை மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில் பேடிங் ஒய்ஃபை கொடுத்துருக்கேன். இது வேணுனாலும் நீங்கள் எடுத்துடலாம். ஆனால் ஒட்டினா மாதிரி இருக்கும், அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகே, அதனால் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுக்குறதால என்டையர் கண்டென்ட்டும் சென்டர் வந்துடும் எல்லா ஸ்க்ரீனும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு டாஸ்க்காக கொடுத்தேன் நேற்று. சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக app.js போயிடலாம். app.jsல உங்களுக்கு இந்த மாதிரி ரவுட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அபவுட்டு, கான்டாக்ட் அண்ட் நாட் ஃபவுண்ட். ஏதாவது ஒரு பேஜ் வந்து இல்லாத ஒரு பேஜுக்கு போனோன்னா நாட் ஃபவுண்ட் வர மாதிரி நம்ம ட்ரிகர் பண்ணியிருந்தோம். தென் இப்போ அபவுட்லேயும் சரி, ஹோம்லேயும் சரி, கான்டாக்ட்லேயும் சரி. ஓகே, தென் ஹோம் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறது. ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கெட் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு டேட்டாவை கெட் பண்ணி இந்த இடத்துக்கு வச்சுருந்தோம். இப்போ அப்டேட் அண்ட் டெலிட் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம மாக் ஏபிஐ ஃபஸ்ட்டு போயிடலாம். MOCK API இவங்க தான் நமக்கு சர்வர் ப்ரொவைடர். ஓகே, தென் மாக் ஏபிஐயில் சாம்பிளில் இங்கே டேட்டா இருக்கு இல்லையா? இவ்வளோ டேட்டா எனக்கு தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 5 டேட்டா வச்சுட்டு நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ல எனக்கு இங்கே 5 டேட்டா வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறது அப்டேட் இல்லையா? ஸோ அப்டேட் எப்படி பண்ணுறது டியூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஈஸி. அதுக்கு நமக்கு அப்டேட் பேஜ் அண்ட் டெலிட்கான கோடு நம்ம எழுதணும். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன், எதுவும் தேவையில்ல. ஓகே, ஹோம் பேஜ் மட்டும் வச்சுக்கிறேன். ஹோம் பேஜில் உங்களுக்கு என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டேபிளுக்கான கோடு. ஓகே, ஒரு டேபிளுக்கான கோடு, ஒரே ஒரு டேபிள் ரோ இருந்திருக்கும். அந்த ரோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி திரும்பி நிறைய ரோ க்ரியேட் பண்ணியிருப்போம் டைனமிக்காக அரேலேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்து. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அரே மேனுவலாக எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக இங்கே நம்ம ஒரு கெட் மெத்தட் போட்டுட்டு ஆக்சியோஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணியிருப்போம், டேட்டாவை எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஓகேவா? யூஸ் எஃபெக்டில் ஒரு வாட்டி இந்த பேஜ் ரெண்டர் ஆக சொல்ல எனக்கு என்ன ஆகும், ஒரு வாட்டி கால் ஆகும். அதனால் இந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகிட்டு தென் செட் யூசர் அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலயமா யூசர்ன்ற இனிஷியல் எம்டி அரேயில் நம்மளோட டேட்டா நமக்கு டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து காமிக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட அப்டேட் அண்ட் டெலிட் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஃபோன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட ஃபோனுக்கு பதிலாக ஓகே, ஜஸ்ட் ஃபோனுக்கு பதிலாக இல்லை, ஃபோனுக்கு பதிலாக தேவையில்ல, நம்ம ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். TH அப்படின்றத ஆட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஆக்ஷன் ACTION ஆக்ஷன் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆக்ஷனில் எனக்கு 2 ஐக்கான் வைக்க போகிறேன். ஒன்று வந்து அப்டேட் ஐக்கான், ஒன்று வந்து டெலிட் ஐக்கான். ஓகே, அதை இந்த இடத்துக்கிட்ட TD அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு தான் ஐக்கான் வைக்க போகிறேன். இப்போ நான் ஐக்கான் எப்படி ப்ரோ வைக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி. ஸோ நிறைய ஐக்கான்ஸ் இருக்குது. அதுக்கு நமக்கு தேவையான டிபெண்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ICONS ரியாக்ட் ஐக்கான்ஸ் சர்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும். இதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி, ஜஸ்ட் க்ளோஸ் எவ்ரி திங். தென் இந்த இடத்துக்கிட்ட ரியாக்ட் ஐக்கான்ஸ் அப்படின்ற NPM நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். REACT ICONS ஐக்கான்ஸ். ஓகே, தென் ரியாக்ட் இந்த இடத்துக்கிட்ட NPM ரியாக்ட் ஐக்கான்ஸ் இருக்குது. இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க அந்த கமெண்டை. ஆல்ரெடி நமக்கு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி NPM இன்ஸ்டால் ரியாக்ட் ஐக்கான்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐக்கான்ஸ் இருந்திருக்காது. இப்போ வந்து ரியாக்ட் ஐக்கான்ஸ் அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? இதில் நமக்கு தேவையான எல்லா ஐக்கான்ஸுமே இதிலே வந்துடும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட Ctrl+Shift+P ஓகே, Ctrl+Shift+P அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ப்ரெஃபரன்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வேறு எதுவும் டைப் பண்ணக்கூடாது, இங்கே இருக்க ஏரோ மார்க்லாம் எடுத்து விடக்கூடாது. ஓகேவா? Ctrl+Shift+Pன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட REACT ரியாக்ட்
ரியாக்ட் டைப்லாம் வந்துருச்சு. ரியாக்ட் ஐகான்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கிட்டே உங்களுக்கு ஒரு யூஐ ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு தேவையான எல்லா ஐகான்ஸும் இருக்கும். ஸோ 1000+ ஐகான்ஸ், 10,000+ ஐகான்ஸ் இருக்கும். ஓகே, தென் உங்களுக்கு இப்போ என்ன தேவைன்னா அப்டேட், UPDAT. ஸோ அப்டேட்னு டைப் பண்ணிங்கன்னா அப்டேட்கான பட்டன் இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ எந்த பட்டன் நல்லா இருக்குது சொல்லுங்கள் அப்டேட்க்கு? இந்த பட்டன் வச்சுக்கலாமா? லாஸ்ட் பட்டன். ஓகே, ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எஸ்விஜியாக காப்பி பண்ணாலும் காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் போட்டுக்கலாம். எஸ்விஜியாக காப்பி பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நான் காமிக்கிறேன். எஸ்விஜியாக காப்பி பண்ணிங்கன்னா அது கோடாக உங்களுக்கு காப்பி ஆகும். ஓகேவா? இந்த இடத்துக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ண சொல்ல இந்த மாதிரி உங்களுக்கு பல்காக ஒரு கோட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அப்டேட் இருக்குது, எனக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கோட் இருக்குது. ஸோ ப்ரோ இந்த மாதிரி வேணாம் எனக்கு அப்படின்னா, நீங்கள் எஸ்விஜி வேண்டாம் அப்படின்னீங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துல MD சிஸ்டம் அப்டேட்னு இருக்கு இல்லையா, இதை டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நல்லா பார்க்கணும், MDன்னு இருக்குது ஸ்டார்டிங். அதனால் இந்த இடத்துக்கிட்ட இம்போர்ட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா IMPORT இம்போர்ட். ஓகே, நீங்கள் காப்பி பண்ணிங்களா அது ஒரு பிளாக் ஆஃப் கோடில் கொடுத்துட்டு தென் FROM ஃப்ரம் எங்கேருந்து REACT ரியாக்ட். ஓகே, REACT ரியாக்ட் ஐகான்ஸ். ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண டெபெண்டன்சிலாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஐகானுக்கு அப்புறம் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துக்கிட்ட MDயா CGயா நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, தென் அங்கேயே வரும். நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அதான் கொடுக்கணும். இது GRன்னு இருக்கும், MDன்னு இருக்கும், UI CG AF அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகே, தென் அதில் ஐகான் இருக்கும். இப்போ அதே மாதிரி DELET டெலிட்னு கொடுக்குறேன். இப்போ டெலிட் உங்களுக்கு எதுமா வேணும், நிறைய டெலிட் இருக்குல்ல, MD டெலிட் யூஸ் பண்ணிக்கலாமா? எது வேணும் சொல்லுங்கள், நிறையா இருக்குது, நீங்கள் சொல்கிறது தான். சரி ஓகே, MD டெலிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட MD டெலிட் அப்படின்றத MDன்னும் போது நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க, MD பரவாயில்ல. இல்லை வேறு ஏதாவது சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் RI சூஸ் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், Ctrl+C Ctrl+Vன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட RIன்னு போட்டுட்டு தென் ஸ்மாலில் தான் போடணும். அதே மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இப்படி யூஸ் பண்ணணும். ஓகேவா? இல்லைனா கண்டிப்பாக இட்ஸ் த்ரோ சம் எரர். ஸோ என்ன எரர் அடிக்குன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் MDன்றது ஒன்று இல்லவே இல்லைன்ற மாதிரி எரர் அடிக்கும். ஓகே, இதுவே நீங்கள் RIன்னு போட்டிங்கன்னா அந்த எரர் போயிடும். ஓகேவா? சரி டியூ, நமக்கு RI தேவையில்ல. ஓகே, MD டெலிட் MD சிஸ்டம் அப்டேட். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட இது க்ளோஸ் பண்ணிடலாம் ரியாக்ட் ஐகான்ஸை. இந்த இடத்துல இப்போ எதுவுமே இல்லை. இந்த இடத்துல ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா MD அப்டேட்னு, அது கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு எம்டி எலமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்துக்கும் எனக்கு MD அப்டேட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு, ஓகே, ஸ்பேஸ் விட்டு திரும்பியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா MD டெலிட். ஓகே, MD டெலிட்ன்ற ஐக்கானை கொடுத்துக்கிறேன். ஸோ இதையுமே நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு அந்த 2 ஐக்கான் இருக்குது. ஆனால் அந்த 2 ஐக்கானுமே எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா பக்கத்தில் இருக்குது. ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல கிளாஸ் நேம் CLASS கிளாஸ் நேம், இந்த இடத்துல D flux, ஓகே, gap 3. ஓகேவா? ஸோ அவ்வளோதாம்மா. இப்போ gap 3 வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேவா? தென் இதுக்கு நீங்கள் கலர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இட்ஸ் அப்போ உங்களோட விஷயம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு ஒன்றும் இல்லை, CLASS கிளாஸ் நேம் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் DANGR டெக்ஸ்ட் டேஞ்சர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் சேஞ்ச் டு ரெட். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட CLASS கிளாஸ் நேம், ஸோ டெக்ஸ்ட்டு INFO டெக்ஸ்ட் இன்ஃபோ, ஸோ பூட்ஸ்ட்ராப் கலர் இதெல்லாம். ஓகே, தென் இப்போ கொடுத்தாச்சு. தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, Ctrl+D. ஃபாண்ட் சைஸ் எப்படி ப்ரோ இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா ஃபாண்ட் சைஸ் 3. தட்ஸ் கூல். ஓகே, இப்போ நான் அப்டேட் கிளிக் பண்ணால் அப்டேட் பேஜுக்கு போகணும், டெலிட் கிளிக் பண்ணால் டெலிட் ஆகணும் எனக்கு இந்த டேட்டா. ஓகேவா? இது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா அப்டேட் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு அப்டேட் பேஜ் போகிறதுக்கு நம்ம அப்டேட் தான் பார்க்க போகிறோம், புட்டு, அதுக்கப்புறம் டெலிட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு அப்டேட்கான கோடு எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்டேட் கிளிக் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும், அதுக்கு நம்ம கோடு எழுதணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆன் CLICK ஆன் கிளிக் HANDLE ஹேண்டில் UPDAT ஹேண்டில் அப்டேட். ஓகேவா? தென் அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஆன் CLICK ஆன் கிளிக், ஓகே, HANDLE
ஹேண்டில் டிஎல்இடி ஹேண்டில் டெலிட். இப்போ 2 எரர் வரும். ஒன்று ஹேண்டில் அப்டேட், ஹேண்டில் டெலிட்னா நீங்கள் என்னென்னு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹேண்டில் அப்டேட் ஹேண்டில் டெலிட்ன்ற ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்படி தான் எப்பயுமே பண்ணுவோமா, ஈவெண்ட் ஹேண்டிலிங்கில் இப்படி தான் பண்ணுவோம். ஓகே, தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹேண்டில் அப்டேட்னு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். தென் ஹேண்டில் டெலிட்ன்றது க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் HAN DLE ஹேண்டில் UPDAT ஹேண்டில் அப்டேட் அப்படின்றத கொடுத்துட்டு, ஸோ கோயிங் டு அசைன் அ ஏரோ ஃபங்க்ஷன் ஃபார் தட் வேரியபிள். ஓகே, தென் அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட இப்போ ஹேண்டில் எப்படி கொடுத்தோமோ அப்டேட் மாதிரி ஹேண்டில் டெலிட் DLET. ஸோ இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம பண்ண போகிறது. ஓகே, இதுக்கு நீங்கள் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம அப்டேட் பேஜுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ காண்டாக்டில் இல்லையா, இதுதான் காண்டாக்ட். ஓகேவா? ஸோ நான் காண்டாக்ட் பேஜுக்கு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குமா, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இல்லையா, ஒரு டேட்டாவை புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஓகே, தென் இது எப்படி ப்ரோ ரிஜிஸ்டர் பண்ணுறது, இது ரிஜிஸ்டர் பேஜ் ஆனால் காண்டாக்டில் இருக்குது. ஆனால் நம்ம ரிஜிஸ்டர்னு இதை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணுங்கள் காண்டாக்டை. ஓகேவா? நீங்கள் போஸ்ட்னு கொடுத்தாலும் சரி, இல்லை ரிஜிஸ்டர்னு கொடுத்தாலும் சரி, தட்ஸ் அபவுட் யுவர் விஷ். ஓகே, REGISTER ரிஜிஸ்டர். ஓகே, ஆனால் இது போஸ்ட் தான் பண்ணுவோம். நம்ம ரிஜிஸ்டர் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட பேசிக்ஸ் எக்ஸாம்பிள் இருக்குது. இதுக்கு பதிலாக REGISTER ரிஜிஸ்டர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளோட app.js வரணும். வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்னு இருக்கும். ஓகே, Ctrl D இந்த காண்டாக்டை நான் ரிஜிஸ்டர்னு மாற்றுறேன். ஸோ நவ் இட் வில் ஒர்க். இந்த இடத்துக்கிட்டே காண்டாக்ட் பதிலாக REGISTER ரிஜிஸ்டர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, தென் இதை கிளிக் பண்ண சொல்ல காண்டாக்ட் போகுது. காண்டாக்ட்னு ஒரு பேஜ் இல்லாததால் நாட் ஃபவுண்ட்னு வருது. ஸோ இது காமனில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நேவ் பாரில் இந்த இடத்துக்கிட்ட காண்டாக்ட்னு வச்சுருப்போம். இங்கே REGISTER. நீங்கள் எங்கேயாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் மாற்றுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணால் ரிஜிஸ்டர் பேஜ் போயிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு டேட்டாவை ரிஜிஸ்டர் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு என்ன வந்துடும், இங்கே அந்த டேட்டா வந்துடும் நமக்கு தெரியும் இல்லையா, 2 இடத்துலையுமே அந்த டேட்டா வந்துடும். இப்போ நம்ம அப்டேட் பண்ணணும்னா இந்த ரிஜிஸ்டர் பேஜ் மாதிரியே நம்ம அப்டேட் பேஜ் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிடலாமா? சேம் ரிஜிஸ்டர் பேஜ் மாதிரி அப்டேட் பேஜ் க்ரியேட் பண்ணுறதால இந்த இடத்துக்கிட்ட ரிஜிஸ்டரை Ctrl+C Ctrl+Vன்னு போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட ரீநேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ என்டையராக ரிஜிஸ்டருக்கு பதிலாக UPDAT update.js அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, update.js. இந்த இடத்துக்கிட்டையும் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர்னு இருக்காது. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா UPDAT அப்டேட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்டேட் பேஜ். இப்போ நம்ம அப்டேட் பேஜ் போகணும். இந்த இடத்துக்கு நம்ம அப்டேட் வைக்கணும். ஓகேவா? நீங்கள் என்னை கைட் பண்ணுங்கள் என்ன பண்ணலான்ட்டு. ஃபஸ்ட்டு மெயின் நேவ் போகிறேன். ஸோ ஆல்ரெடி அப்டேட்னு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிட்டு வரணும் இல்லையா, app.jsல இந்த இடத்துக்கிட்ட அப்டேட்னு க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துக்கிட்ட UPDAT அப்டேட். இந்த இடத்துக்கிட்ட ரிஜிஸ்டருக்கு பதிலாக ஸோ UPDAT அப்டேட். இங்கே ஆல்ரெடி வந்திருக்கா, வரலை. சம்டைம்ஸ் இந்த மாதிரி எடுத்து கொடுக்காது. ஓகே, அப்படி எடுத்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ரிஜிஸ்டர் இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணி மேலே இம்போர்ட். ஆமாம், இம்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக, இல்லைனா எரர் அடிக்கும். /update. ஓகேவா? ஸோ லைன் நம்பர் 82ல் ரிஜிஸ்டர்னா என்னன்னு சொல்லவே இல்லைன்னு வருது update.jsல. ஓகே, update.jsல இந்த இடத்துக்கிட்ட ரிஜிஸ்டர்னு நான் சொல்லவே இல்லை, அதனால தான் நமக்கு இங்கே எடுத்து கொடுக்கல. ஓகேவா? இல்லைனா பக்காவாக எடுத்து கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு app.jsல க்ரியேட் பண்ணிட்டோம் ஒரு பேஜை. இதை வந்து நம்ம நேவ் பாரில் ஆட் பண்ணோம் இல்லையா, கண்ட்ரோல் அழுத்தி டேரெக்டாக நேவ் பார் இங்கேருந்தே போக முடியும்னா. ஸோ போயிட்டேன். இப்போ ரிஜிஸ்டரில் Ctrl+C Ctrl+V இந்த இடத்துக்கிட்ட UPDAT அப்டேட். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா UPDAT அப்டேட். ஓகேவா? இப்போ நம்ம அப்டேட்னு கொடுத்துட்டோம். எப்படி ரிஜிஸ்டர் பேஜ் இருக்கோ அதே மாதிரி அப்டேட் பேஜ் இருக்கும். இந்த இடத்துக்கிட்டையும் அப்டேட் நம்ம மாற்றிட்டோம். ஓகேவா? தென் இந்த இடத்துல Ctrl+D கொடுத்து மாற்றினதால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே அப்டேட்னு மாறிடுச்சு, ஒரு H3 போட்டதை. ஓகே, அப்டேட்னு நடுவில் ஃபார்முக்கு ஒன்றும் இல்லை, ஒரு H3 ஒன்று போட்டிருக்கோம். இது நேற்று இல்லாமல் இருந்திருக்கும் எம்டியாக. இப்போ நம்ம இதை போட்டிருக்கோம். இதனால் அப்டேட்டாக ரிஜிஸ்டரானு நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால். சரிப்பா, இப்போ அப்டேட் பண்ண சொல்ல நான் ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ண சொல்ல இந்த பேஜுக்கு எனக்கு வரணும். ஓகேவா? இந்த இடத்துல சப்மிட் பட்டன் இருக்கக்கூடாது, எனக்கு அப்டேட் அப்படின்னு இருக்கணும். ஓகே, ஸோ
UPDAT அப்டேட் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? தென் இந்த அப்டேட் கிளிக் பண்ணால் இப்போ எனக்கு அப்டேட் ஆகணும். ஆனால் எனக்கு அப்டேட் ஆகாது, என்ன ஆகும், போஸ்ட் ஆகும் இன்னொரு டேட்டா. ஏன்னா போஸ்ட்டுக்கான API தான் எழுதியிருக்கும் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா? தென் க்ளோஸ் எவ்ரி திங். ஓகே, ஹோம் பேஜ் போயிடுறேன். ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த அப்டேட்டை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த அப்டேட் பேஜ் வரா மாதிரி போகணும். யாராச்சும் எனக்கு கைட் பண்ணுங்கள். சிம்பிள். இந்த அப்டேட் பேஜுக்கு போகிறோம். ஸோ வென்னவர் அப்டேட்டில் ஹோம் பேஜ் இல்லையா, ஹோம் பேஜில் வென்னவர் ஐ கிளிக் எனி பட்டன் இந்த இடத்துக்கிட்ட, அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த எனி பட்டன், இந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு அப்டேட் பேஜ் போகிற மாதிரி. இதுதான் அப்டேட் பட்டன். இப்போ இதை கிளிக் பண்ணால் ஹேண்டில் அப்டேட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு போகும். இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம அப்டேட் பேஜுக்கு போகணும். அதுக்காக எனக்கு என்ன வேணும்னா யூஸ் நேவிகேட் தேவை, ப்ரோக்ராமேட்டிக்கல் நேவிகேஷன்றதால IMPORT. இதில் லிங்க் மூலயமாவும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, இம்போர்ட் USCNAVI யூஸ் நேவிகேட் ஃப்ரம் ரியாக்ட் ரவுட்டர். ஓகேவா? நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த யூஸ் நேவிகேட் அப்படின்றத யூஸ் பண்ணிவிட்டு தென் நான் இதை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். CONST கான்ஸ்ட் NAVIGATE நேவிகேட் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நேவிகேட்னு கால் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், எங்கே வேணாலும் மூவ் பண்ண முடியும். ஓகே, தென் ஹேண்டில் அப்டேட்டில் நேவிகேட் டு எங்கேம்மா போகணும், இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஸ்லாஷ் அப்டேட் பேஜ் கூல் டியூ. ஓகே, ஸோ இப்போ போகுமா, கிளிக் பண்ணா போகுமா? கண்டிப்பாக போகும் இல்லையா? ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன். போகுது, கூல். தென் இப்போ எனக்கு பேக் வரணும்ப்பா. அப்போ இந்த இடத்துல ஒரு பேக் பட்டன் வச்சுக்கலாமா? எப்படின்னா பேக் டு ஹோம் பேஜ் கிளிக் பண்ணால் இங்கே போய் ஹோம் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கேயே பேக் டு ஹோம் பேஜ். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி அப்டேட்டில் கோட் இருக்கும் நமக்கு இல்லையா? தென் இங்கே இருக்குது கோடு. ஸோ இதில் வந்து அப்டேட்னு ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பேக் பட்டனை ட்ரிகர் பண்ணணும். ஓகே, இந்த பட்டனை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன், வேறு ஒரு பட்டன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட கோ BACKHOME கோ பேக் ஹோம். ஓகே, கோ பேக் ஹோம்னு ஒரு பட்டன் இருக்குது. சூப்பர். இந்த ரெண்டு பட்டனுமே கட் பண்ணி ஒரு டிவுக்குள்ளே போட்டுக்கிறேன். Ctrl+V Ctrl+S. ஓகே, தென் இப்படி போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட CLASS கிளாஸ் நேம் DFLEX டிஃப்ளக்ஸ். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன் அப்படின்னு கொடுத்தோன்னா தனித்தனியாக வந்துடும். ஓகே, ஸோ வரலை GAP கேப் 3. ஓகே, தென் இப்போ வந்திருக்கும். ஓகேவா? கோ பேக் ஹோம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணாலும் எனக்கு சப்மிட் ஆகிடும். நல்லா கவனிக்கணும், இது கிளிக் பண்ணால் எனக்கு ஸ்பாட்லேயே சப்மிட் ஆகிடும், இது கிளிக் பண்ணாலும் ஸ்பாட்லேயே சப்மிட் ஆகிடும். ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட ஃபார்முக்கு நம்ம ஆன் சப்மிட் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஆன் சப்மிட் போஸ்ட் டேட்டான்ட்டு இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அப்படி இந்த மாதிரி கொடுக்கலன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சப்மிட் இந்த போஸ்ட் டேட்டா கால் ஆனால் தான் டேட்டா போஸ்ட் ஆகும் இல்லையா? அதனால் எனக்கு இந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்ண சொல்ல தான் அது வரணும். அதனால் ஆன் கிளிக் யூஸ் பண்ணணும். இது மாதிரி 2 பட்டன் இருந்ததுன்னா ஃபார்மில் கண்டிப்பாக நீங்கள் ஆன் கிளிக் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து போஸ்ட் டேட்டா. தென் அப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா HANDLE ஹேண்டில். ஓகே, ஆன் கிளிக் ONCLICK ஆன் கிளிக் HANDLE ஹேண்டில் கோ டு கோ டு ஹோம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் ஹேண்டில் கோ டு ஹோம் அப்படின்ற ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு நேவிகேட் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே நேவிகேட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணலையா? சரி, நம்ம என்ன பண்ணலாம், IMPORT இம்போர்ட். ஸோ யூஸ் நேவிகேட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துக்கிட்ட கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கீழே கான்ஸ்ட் NAVIGAT நீங்கள் கொடுக்குற வேரியபிள் நேம் தான் காமனாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லா பேஜ்லேயும். ஓகேவா? ஒன்று ரவுட்டர்னு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் நேவிகேட்னு யூஸ் பண்ணுவாங்க. அது சம்மந்தப்பட்ட எந்த வேர்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட Ctrl+V நேவிகேட் டு ஃப்ளாஷ். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கோ பேக் டு ஹோம் வருதா? எதை பட்டனை கிளிக் பண்ணாலும் எனக்கு அப்டேட் பேஜ், கோ பேக் டு ஹோம், அப்டேட் பேஜ், கோ பேக் டு ஹோம். ஓகேவா? ஸோ இது பக்காவாக ஒர்க் ஆகுது. தென் ஈஸி தான், ஃபுல்லாக நேவிகேட் மட்டும்தான், எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறோம் ஆன் கிளிக் வச்சு. இப்போ என்ன ஆகுது, இது ட்ரிகர் ஆகுது, அதனால் நேவிகேட் பண்ணுது இது. ஓகேவா? அவ்வளோதான் டியூட். இப்போ நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, சரிப்பா நான் அங்கே போகிறேன். இப்போ லெனின் அப்படின்னு இருக்குது, நான் அப்டேட் பண்ணால் இந்த இடத்துல லெனினோட டேட்டா எனக்கு வரணும். ஓகே,
தென் அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட கார்னர் அப்படின்னு இருக்குது, கார்னர் கொடுத்தா கார்னரோட டேட்டா வரணும். ஓகேவா? அது மாதிரி எந்த யூசரை கிளிக் பண்ணுறனோ அந்த யூசரோட டேட்டா வரணும். இது எப்படி ப்ரோ பண்ணுறது? ஓகேவா? அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நான் ஹேண்டில் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ண சொல்ல எனக்கு இந்த இடத்துக்கிட்ட யூசரில், இப்போ எனக்கு இந்த இடத்துல யூசரில் என்ன இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம், யாராச்சும் ஒரு ஆள். we have entire user data, ஒரு சிங்கிள் யூசர் டேட்டா இருக்கும். கரெக்டாக? இந்த இடத்துக்கிட்ட ஒரு சிங்கிள் யூசர் டேட்டா இருக்கும். ஒரு சிங்கிள் யூசர் டேட்டாவோட நேம், இமெயில் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிங்கிள் யூசரை ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹேண்டில் அப்டேட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு நான் சென்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இது எப்படி ப்ரோ சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல டேரெக்டாக ஹேண்டில் அப்டேட்னு கால் பண்ணாமல் ஸோ ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க. ஓகே, ஏரோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு தென் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், ஹேண்டில் அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ யூ கேன் பாஸ் திஸ் யூசர். ஓகே, இப்படி பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா, ஹேண்டில் அப்டேட் இட்ஸ் ஏரோ ஃபங்க்ஷன், அதுக்கு யூசர்ன்ற ஒரு டேட்டா பாஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த ஹேண்டில் அப்டேட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு யூசர்ன்ற டேட்டா வந்திருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இதை நான் கன்சோல் பண்ணி காமிக்கிறேன். log log. ஓகே, Control C, Control V. ஓகே, இது ஆல்ரெடி ஒரு லாக் இருக்கும் யூசர்னு, அது நமக்கு தேவையில்ல. நான் இன்ஸ்பெக்ட் பேஜுக்கு வரேன். கன்சோலில் நான் ஒரு ரெஃப்ரெஷ் போடுறேன். எனக்கு எந்த டேட்டாவும் இல்லை இப்போ. ஓகேவா? தென் இந்த அப்டேட்டை கிளிக் பண்ணுறேன். யார் டேட்டாவை கிளிக் பண்ணலாம், அலிசன் கிளிக் பண்ணலாம். அலிசனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு அலிசனோட அந்த ஒரு டேட்டா மட்டும் எனக்கு வருதா, home.jsல 31 பார்த்தீங்களா, நேம் இஸ் அலிசன் ஹில்ஸ் பார்த்தீங்களா, அந்த ஒரு டேட்டா மட்டும் வரும். இப்போ ரைட் நவ் நான் பேக்கில் வரேன். இந்த இடத்துக்கிட்ட டெரியை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு டெரியோட டேட்டா வந்திருக்கு பார்த்தீங்களா, டெரி விசா. ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல எனக்கு இட் கோயிங் டு டேக் மீ சம்வேர் எல்ஸ். ஆனால் அந்த யூசரை நான் என்ன பண்ணிக்கிறேன், யூசர்ன்றது அந்த என்டையர் யூசர், எந்த பட்டனை கிளிக் பண்ணுறனோ அந்த யூசர் தான். இந்த இடத்துக்கு நல்லா கவனிச்சா தெரியும். ஸோ எந்த பட்டனுக்கு நேராக கிளிக், இந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல இந்த ஹோல் டேட்டா தான் இந்த பட்டன் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த யூசர் மட்டும்தான் எனக்கு பர்டிகுலராக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த யூசரை என்னால் என்ன பண்ண முடியும், இங்கே வந்திருக்கிறத இந்த ஸ்டேட்டில் என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, ஸ்டேட் இந்த இடத்துக்கிட்ட யூஎஸ்சிஆர் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிள். உங்களால் இந்த அப்டேட் பேஜ் இப்போ டெரின்றதை நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த அப்டேட் பேஜ் போனோன்னா இந்த இடத்துக்கிட்ட எலமெண்ட்டில் கன்சோலில் எனக்கு இந்த கன்சோல் தேவையில்ல. ஓகே, கமெண்ட் பண்ணிடுறேன். தென் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல எந்த டேட்டாவும் இல்லை இப்போ, ஏன்னா அப்டேட்டில் நான் யூஸ் லொக்கேஷனை யூஸ் பண்ணணும் இந்த இடத்துக்கிட்ட. ஓகே, ஸோ USCLOCATIO யூஸ் லொக்கேஷன். இந்த யூஸ் லொக்கேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம லொக்கேஷனில் இருக்க டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் LOCATION லொக்கேஷன் இல்லை யூசர் டேட்டா ஃப்ரம் லொக்கேஷன் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் லொக்கேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட லாக், ஓகே, லாக் லொக்கேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுக்குறீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு ஸ்டேட் ஒன்று இந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ யாரோட டேட்டானா டெரியோட டேட்டா. ஓகே, இப்போ கோ பேக் டு ஹோம், கிளியர் எவ்ரி திங். இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யாரோட டேட்டா கொடுக்கலாம், ஸோ லெனின். ஓகே, லெனினோட டேட்டாவை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஸ்டேட்டில் எனக்கு என்ன வந்திருக்கு, லெனினோட டேட்டா வந்திருக்கும். ஓகே, பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவை எடுத்து இங்கே ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ அதை எப்படி ரோவ் பண்ணுறது அப்படின்னா .stat ஸ்டேட் அப்படின்னு கொடுக்கா. இப்போ எனக்கு லெனினோட டேட்டா மட்டும் பிரிஞ்சு வந்துருச்சு தனியாக, ஸ்டேட் மட்டும் எனக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த லொக்கேஷனில் இப்போ நான் இன்ஸ்டீட் ஆஃப் லொக்கேஷன், ஓகே, நான் USER யூசர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இந்த யூசரில் தான் எனக்கு லெனினோட டேட்டா இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்தா தெரியும். Control C, Control Z. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நான் டைப் பண்ண வந்ததே வேறு, இங்கே வேறு ஒன்று டைப் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூசரில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், நம்ம எந்த யூசரை கிளிக் பண்ணுறோமோ அந்த டேட்டா நமக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டேட்டில் இருந்து திரும்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ரிட்ரைவ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், இந்த இடத்துக்கிட்ட கொடுக்க முடியும் வேல்யூவில். ஓகேவா, ஏன்னா இந்த இடத்துக்கு நம்ம டைப் பண்ண போகிறதில்ல, டைப் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா, அப்டேட் பண்ணும்போது டைப் பண்ணுவோம். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், VALUE வேல்யூ, இது என்னம்மா இது, யூசர் டாட்
NAME நேம் இல்லையா? ஸோ நேற்று இதை தான் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து நேமு, ஃபோனு, இமெயிலு, அவதார், அவ்வளோதான் இருக்குது. ஸோ சொல்லுங்கம்மா அடுத்தடுத்தது என்ன பண்ணலாம்? வேறு ஆள் சொல்லுங்கள். VALUE வேல்யூவில் நெக்ஸ்ட்டு இது என்னதுமா? நம்பர். அப்போ என்னன்னு இருக்குது? ஃபோன் இருக்குது இல்லையா? தென் USER யூசர் டாட் PHONE ஃபோன் இல்லையா? தென் ஃபோன் எனக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஃபோன் நம்பர் எனக்கு வரலை. ஓகே, யூசர் டாட் ஃபோன்னு ஏன் வரலன்றதை பார்க்கலாம். PHONE ஓகே. ஸோ PHONE இந்த இடத்துக்கிட்ட நம்பர்னு கொடுத்ததால வரலை. இங்கே பாருங்கள், எக்ஸு டாட்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை நம்பர்னு கொடுக்கக்கூடாது, டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வருது. ஓகேவா? ஏன்னா டேட்டா எனக்கு நம்பர் ஃபார்மேட்டில் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிள். எனக்கு இமெயிலுக்கு நான் என்னமா கொடுக்கணும் அந்த இடத்துக்கிட்ட? email யூசர் டாட் இமெயில் யூசர் டாட் இமெயில். நாங்கள் இப்படி சொல்ல எனக்கு இமெயில் வந்துடுது. தென் அவதார். இந்த இடத்துக்கிட்ட எனக்கு அவதார் வரணும்னு நம்ம பண்ணணும். value equal to VALUE வேல்யூ ஈக்குவல் டு USER user dot யூசர் டாட் author AVATAR அவதார். ஓகே. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கோ பேக் டு ஹோம். நான் இப்போ எந்த யூசரை கிளிக் பண்ணுறனோ, டெரியை கிளிக் பண்ணனா ஐ ஹாவ் த டெரி டேட்டா. ஓகே. ஸோ அலிசன் கிளிக் பண்ணால் ஐ ஹாவ் த அலிசன் டேட்டா. ஓகே. ஸோ இஃப் ஐ கிளிக் த லெனின்னா ஐ ஹாவ் லெனின் டேட்டா. கூல் ரைட்? ஓகே. இப்போ இந்த இடத்துல போஸ்ட் டேட்டான்னு இருக்குது. ஓகே. இந்த இடத்துக்கிட்ட நமக்கு போஸ்ட் டேட்டான்னு இருக்கக்கூடாது, அப்டேட் டேட்டான்னு இருக்கும். இல்லை புட் டேட்டான்னு கூட போட்டுக்கலாம். நான் அப்டேட்னே போடுறேன். UPDAT அப்டேட் டேட்டா அப்படின்னு இருக்கணும். இந்த அப்டேட் டேட்டான்ற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா இந்த இடத்துக்கிட்ட? இப்போ இந்த அப்டேட் பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆச்சுன்னா இதான் URL. எனக்கு எந்த சேஞ்சும் கிடையாது இந்த URL. ஓகே. ஆனால் இந்த இடத்துல போஸ்ட் இருக்கக்கூடாது, எனக்கு புட் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஜஸ்ட் இது மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. இந்த ஃபார்ம் டேட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இங்கே ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணால் அந்த டேட்டா எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடும் இல்லைம்மா? கண்டிப்பாக. ஏன்னா இங்கே ஆன் சேஞ்ச் கொடுத்துருக்கேன். ஆன் சேஞ்ச் என்ன பண்ணோம்? செட் நேமில் எப்போனா அலிசன் ஹிண்ட்டை ஜஸ்ட் அலிசன் இல்லை லெனின் இருக்கா, லெனினை ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதையுமே என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா அந்த டேட்டா எனக்கு அப்படியே இருக்குது, அதனால் சேஞ்ச் பண்ண முடியல. டேரெக்டாக வேல்யூவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது இந்த இடத்துக்கிட்ட. ஏன்னா டேரெக்டாக நம்ம ஸ்டேட்லேருந்து எடுத்து இந்த இடத்துல கொடுத்ததால இந்த வேல்யூ எப்பயும் ரிமைனிங் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டேட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும்ல, நான் சொல்லியிருக்கேன்ல, ஸ்டெடியாக எப்பயுமே இருக்கட்டும். நான் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் இந்த ஸ்டேட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம இப்படி டேரெக்டாக வேல்யூவை கொடுக்கக்கூடாது. இன்ஸ்டீட் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குல்ல, இந்த இடத்துக்கிட்ட USER யூசர் டாட் NAME இப்படி கொடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட USER டாட் EMAIL இமெயில் இப்படி கொடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது இனிஷியல் வேல்யூ இல்லையா? USER டாட் ஃபோன் PHONE ஃபோன். தென் இந்த இடத்துக்கிட்ட USER டாட் AVATAR அவதார். ஓகே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். அப்போ நீங்கள் வேல்யூவில் என்ன ப்ரோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிம்பிள். வேல்யூவில் இந்த இடத்துக்கிட்ட யூசர் டாட்னு இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டாலே போதும். கண்ட்ரோல் டி நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குன்னா நேம் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட நேமில் என்ன இருக்கும்? நேமோட வேல்யூ ரைட்னா ஒன்று இனிஷியல் வேல்யூ யூசர் டாட் நேம். எந்த யூசர் எனக்கு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கோ யூஸ் லொக்கேஷனில் அந்த டேட்டா ரைட் நவ் ஐ கேன் ஏபிள் டு எடிட் திஸ் ஒன். ஓகே. இப்போ எனக்கு இந்த ஸ்டேட் எனக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஏற்கனவே இருந்த இனிஷியல் டேட்டா இது ஸ்டேட்லேருந்து வர்றதை பேஜில் மேலே லொக்கேஷன்லேருந்து வர்றதை இந்த லொக்கேஷன்லேருந்து வர டேட்டாவை நான் இங்கே இனிஷியலாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துக்கிட்ட வேல்யூவை அங்கே என்ன நேம் நான் கொடுத்துருக்கணும், இது என்னால் எடிட் பண்ணால் என்ன ஆகும்? இது எடிட் ஆகும். இப்போ தான் நம்மளால் எடிட்டபிள் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. ஓகேவா? சரிப்பா. அப்போ லெனின் கொடுத்தேன்னா அப்டேட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் டேட்டா. ஓகேவா? அப்டேட் டேட்டாவுக்கு எந்த டேட்டாவை அப்டேட் பண்ண போகிறேன்றதை நாங்கள் சொல்லணும். கரெக்டாக? இதை நீங்கள் கொடுக்கலன்னா டேட்டாபேஸில் இருக்க என்டையர் டேட்டாவும் அப்டேட் ஆகும் ஒரு சில டைமில். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதனால் மார்க்அபியில் அஃபிஷியல் டாக்ஸ் போயிடுறோம். அஃபிஷியல் டாக்கில் குயிக் ஸ்டார்ட் கைட் ஒரு சர்வரில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட கிரியேட் எ நியூ டாஸ்க் மார்க் டாஸ்க் கம்ப்ளீட்டட், இதுதான் அப்டேட் புட் மெத்தடு.
ஓகே. தென் இந்த இடத்துக்கிட்ட சிம்பிள், இந்த இடத்துல புட்டுன்னு நம்ம ஆல்ரெடி மாற்றிட்டோம். பட் இருந்தாலுமே இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்களா, ஸோ நம்மளோட யூஆர்எல் இது தான் சர்வர் யூஆர்எல். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லாஷ் போட்டு ஐடியை சென்ட் பண்ணணும். இப்படி தான் நம்ம சென்ட் பண்ணணும். ஐடி என்ன ஐடியை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்ற. அப்போ இந்த லெனினோட ஐடியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது டேட்டா பேஸில்? ஸோ நமக்கு டேட்டா இருக்கும். நம்ம எடிட்னும் போது வேணாம், எடிட்டில் வேணாம், நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துக்கிட்ட லெனினோட டேட்டா இருக்குது. லெனினோட டேட்டா ஐடி 1. இது எப்படி ப்ரோ நம்ம கண்டுபிடிக்கிறது? இதை கண்டுபிடிச்சா தான் நம்ம சென்ட் பண்ணணும். இது எப்படி ப்ரோ இந்த யூஆர்எல் பின்னாடி நம்ம எப்படி டேரெக்டாக /1 அட்டாச் பண்ணிடலாமா? இப்படி அட்டாச் பண்ணால் நீங்கள் எந்த டேட்டா அப்டேட் பண்ணாலும் லெனின் டேட்டா தான் அப்டேட் ஆகும். அது டைனாமிக்காக நீங்கள் கொடுக்கணுன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? அந்த கான்செப்ட் நான் இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். ஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டபுள் கோட்ஸ் இந்த மாதிரி பேக் ஆஸ்ட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா? இந்த மாதிரி பேக் ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், டாலர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட ஐடி அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. ஓகேவா? இப்போ ஐடினா என்னன்னு சொல்லவே இல்லைன்னு வரும். இது ஒரு வேரியபிள் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஒரு வேரியபிள் நேமை நான் இந்த இடத்துக்கிட்ட சொல்ல முடியும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் ஐடி ஈக்குவல் டு நான் இப்போ என்னன்னு சொல்கிறேன் ஐடியை. இந்த ஐடியை நான் எங்கேருந்து ப்ரோ எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், இங்கே மேலே யூசர் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட எங்கே இருக்குது யூசர் usr.id ஐடி. இப்போ எனக்கு அந்த இடத்துல user.id இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கன்சோலில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நான் என்டையர் யூசரையும் கன்சோல் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், எனக்கு ஒரு என்டையர் ஆப்ஜெக்ட் டேட்டா கிடைக்குது. அவதார், இமெயில், நேம், ஃபோன் அப்படின்னு கிடைக்குது. இந்த இடத்துக்கிட்ட user.id அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ எனக்கு 1ன்னு வருது. ஓகேவா? எனக்கு அந்த யூசரோட என்ன கிடைக்குது, ஐடி எனக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஐடியுமே இங்கே இருக்கும். ஓகே. தென் இப்போ அந்த ஐடி எனக்கு கிடைச்சதால சிம்பிள், இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு அந்த ஐடி தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்டேட் ஜிஎஸில் லைன் நம்பர் 11. ஓகே. தென் இதை கன்சோல் எடுத்துடுறேன். ஸோ இந்த கன்சோல் நான் உங்களுக்காக ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கிறேன். ஓகே. செட் நேம்னு வந்துருச்சு, இது தேவையில்லை. ஓகே. தென் என்ன பண்ணலான்னா இப்போ எனக்கு இந்த ஐடியை டேரெக்டாக இங்கே சென்ட் பண்ணிடுறேன். ஓகே. அவ்வளோதான். போஸ்ட் வேறு எந்த எடிட்டுமே நான் பண்ண தேவையே இல்லை, அதை மட்டும் எடிட் பண்ணாலே போதுமானது. இங்கே புட்டுன்னு மாற்றினேன், இந்த இடத்துக்கிட்ட ஐடியை சென்ட் பண்ணேன், டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ்னு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டேன். ஏன்னா ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்மளால் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ண முடியாது ஒரு டேட்டாவை. ஓகேவா? டைனமிக்காக இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு என்ன இருக்குன்னா ஒரு வேரியபிள் ஐடின்றதில் இப்போ என்ன இருக்குது, ஐடின்றது என்னமா இருக்குது, எனக்கு 1ன்னு இருக்குது இல்லையா? அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நான் ஸ்லாஷ்க்கு அப்புறம் ஆட் பண்ணணும். அதுதான் ரூல். எனக்கு குயிக் ஸ்டார்ட் கைடில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எந்த ஐடியை நான் அப்டேட் பண்ண போகிறேன், அதே மாதிரி டெலிட் பண்ண சொல்ல எந்த ஐடியை நான் டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்றது. ஓகேவா? சரி. இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன், கிளியர் எவ்ரி திங். ஸோ லெனின் ஹின்ஸை லெனின் மாற்றுறேன். ஓகே. ஃபோன் நம்பரை ஜஸ்ட்டு 948962962370 என்னோடய நம்பர் கொடுத்துக்கிறேன். ஜிமெயில் கூட நான் ஜஸ்ட்டு SANDY சாண்டின் மாற்றுறேன். ஓகே. இந்த இடத்துக்கிட்டையும் SANDY சாண்டின் மாற்றுறேன். ஓகே. தென் அவ்வளோதான், மற்ற எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நான் அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டரில் நீங்கள் பார்த்தா தெரியும். ஓகே. ஸோ என்ன நடந்திருக்குன்னா இதுதான் யூஆர்எல் இல்லையா, நம்மளோட சர்வரோட யூஆர்எல். இந்த இடத்துக்கிட்ட /1ன்னு ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல /1 எப்படி ஆட் ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டைனமிக்காக அந்த அளவுக்கு கொடுத்ததால தான் ஆட் ஆச்சு. அதுக்கப்புறம் பேலோடு, இதுதான் நம்ம அந்த சர்வருக்கு சென்ட் பண்ண பேலோடு. இது எங்கே ப்ரோ சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், இந்த இடத்துல பாருங்கள் ஃபார்ம் டேட்டா அப்படின்றது. ஸோ இங்கே ஆக்சியோஸ் புட் அப்படின்றது மெத்தட், கெட்டுன்றது மெத்தட், போஸ்ட்ன்றது ஒரு மெத்தட், டெலிட்ன்றது ஒரு மெத்தட். இது மொதல் பேராமீட்டர் எந்த சர்வருக்கு நீங்கள் அனுப்புறீங்க, ரெண்டாவது பேராமீட்டர் அந்த சர்வருக்கு எதாவது டேட்டா சென்ட் பண்ணுறீங்களா இல்லையா. ஓகே. இது ஆப்ஷனல். ஓகே. இப்போ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்குன்னா அந்த டேட்டா அப்டேட் ஆகிருக்கு எனக்கு. ஓகேவா? அப்போ கோ பேக் டு ஹோம் அப்படின்னு வர சொல்ல ஸோ அந்த டேட்டா எனக்கு அப்டேட் ஆகிருக்கா பாருங்கள், sandy@hotmail.com நம்மளோட நம்பர் அப்டேட் ஆகிருக்கா. இப்போ டெரி அப்டேட் பண்ணலாம். ஸோ டெரி விசாவை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு டெரின்னு போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட TERY டெரி. ஓகே. இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஓகே. தென் அப்டேட் பண்ணிட்டேன். நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்டேட் ஆகிடுச்சானு தெரியல. இந்த இடத்துக்கிட்ட
நல்லா கவனிச்சிங்கன்னா நான் அப்டேட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு அப்டேட் ஆகிடுச்சான்னு தெரியல. அதனால் ஸோ அப்டேட் பண்ணால் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அந்த மாதிரி கூட உங்களால் வர வச்சுக்க முடியும். சிம்பிள், இன்னொரு 2 லைன் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ கோ பேக் டு ஹோம் அப்படின்னு கொடுத்தா தான் எனக்கு தெரியுது இந்த இடத்துக்கிட்ட டெரி இஸ் அப்டேட்டட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஹோல்ட் ஆன். ஓகே, இப்போ நம்ம அப்டேட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் டெலீட்டும். ஓகேவா? ஸோ டெலீட் ஆப்ரேஷன் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அலர்ட் வைக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லி டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, இப்போ டெலீட் பட்டன் இங்கே இருக்குது இல்லையா? அதுக்கு ஹோம் பேஜ் போயிடுறோம். இங்கே தான் டெலீட் பட்டன் இருக்குது. இது கிளிக் பண்ணால் ஹேண்டில் டெலீட் கால் ஆகும். அதே மாதிரி நம்ம டெலீட்டுக்கும் இங்கே யூஸரை சென்ட் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி ஹேண்டில் டெலீட்க்கு நீங்கள் பண்ணீங்களோ அதே மாதிரி. ஓகேவா? ஜஸ்ட் ஏரோ ஃபங்க்ஷன் போட்டுக்கோங்க. ஓகே, ஏரோ ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹேண்டில் டெலீட்டை கால் பண்ணி இதுக்கு யூஎஸ்இஆர் யூஸரை சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் கன்சோல் பண்ணி காட்ட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேண்டில் டெலீட்டுக்கு எனக்கு யூஸர் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துக்கிட்ட யூஎஸ்இஆர் நீங்கள் யூஸர் அனுப்பலாம், இல்லை டேரெக்டாக யூசர் ஐடியை மட்டும் அனுப்பினாலே போதும். யூசர்.ஐடி இதை மட்டும் அனுப்பினாலே போதும் இந்த இடத்துக்கிட்ட. ஓகே, என்டர் யூசர்னு எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஐடினே எடுத்துக்கலாம். ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணான்னா டெலிட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகே, இங்கே இருக்கு இல்லையா, சேம் இதே தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ASYNC அசிங்க் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், அசிங்க் அவைட். ஓகே, அவ்வளோதாம்மா. இப்போ இந்த இடத்துக்கிட்ட டைனமிக்காக எனக்கு இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை டைனமிக்காக மாற்றணும்னா நான் டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் போகணும். அதனால் டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் போகிறேன். ஓகே, போயிட்டு உள்ளே வந்து ஒரு டாலர் சிம்பிள், தென் இந்த இடத்துக்கிட்ட பிளாக் ஆஃப் கோடில் ஐடி. இப்போ சேம் இதே தான், ஆனால் இந்த இடத்துக்கிட்ட கெட்டுக்கு பதிலாக டெலிட், DELETE டெலிட். ஓகேவா? ஆக்சியோஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சியோஸு. ஓகே, தென் செட் டேட்டா எனக்கு தேவையில்ல. ஓகே, தென் இப்போ என்ன பண்ணலான்னா கோ பேக் டு ஹோம். இந்த இடத்துல டெலிட்டுன்னு இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல டெலிட்டுன்னு இருக்கிறத நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்பெக்டில் வந்து பார்த்துக்கலாம் இதை டெலிட் ஆகுதா இல்லையான்றத. ஓகே, ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இது வந்து 100ல் வச்சுக்கிறேன். ஓகே, நான் இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு ஸோ நெட்வொர்க்கில் போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக இருக்க டெரியோட டேட்டாவை நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ டேட்டா 5. ஓகே, இன்வேலிட் ரெக்வஸ்ட்னு வருது. ஹெட்டரில் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். HTTPS. ஓகே, ஸோ இதுதான் URL. இந்த URLக்கு ஸோ வி சென்ட் டேட்டா 5ன்னு சென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஆனால் டேட்டா 5 கிடையாது, டேட்டா /5 இல்லையா, டேட்டா /5. ஓகே, கூல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடுச்சு. இப்போ ரெஸ்பான்ஸ் எனக்கு என்ன வந்திருக்கு, அந்த டேட்டா டெரின்ற டேட்டா டிலீட் ஆகிருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஸோ டெலிட் ஆகலையா, சரி. ஓகே, ஸோ இன்ஸ்பெக்ட், இந்த இடத்துக்கிட்ட டெலிட் கொடுக்க போகிறோம். நெட்வொர்க்கில் போயிட்டு டெலிட் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்களா டெரி டேட்டா டெலிட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ டெலிட் ஆனதுக்கப்புறமும் இந்த இடத்துக்கிட்ட எனக்கு டேட்டா இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் அந்த டேட்டா எனக்கு போகும். ஓகேவா? ஸ்டில் எனக்கு இந்த இடத்துக்கிட்ட போகக்கூடாது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது போகக்கூடாதில்ல, எனக்கு அந்த டேட்டா வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாமலே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் ஈஸி. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ரிமூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை நான் டெலீட் பண்ணுறேன், எனக்கு ஸ்பாட்லேயே ரிமூவ் ஆகணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ஸ்பாட்லேயே டெலீட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் மெத்தட் போட்டுக்கலாம். ஓகேவா? செட் யூசர் இஸ் அ ஃபங்க்ஷன், ரைட், தட் இஸ் யூஸ்டு டு அப்டேட் திஸ் யூசர் அரே. இல்லையா? ஆல்ரெடி யூசர் அரே எனக்கு இருக்குது. நம்ம இந்த டேட்டாலேருந்து இந்த யூஆர்லேருந்து டேட்டாவை கெட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த செட் யூசர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த யூசர் என்ற வேரியபிளை நம்ம இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். சிம்பிளாக செட் யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு யூசர், என்னோடய யூசர்ஸ்லேருந்து ஒரு யூசரை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எந்த யூசரை ஃபில்டர் பண்ணுறேன்னா user.idயை ஃபில்டர் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த இடத்துக்கிட்ட ஐடின்ற ஒரு வேல்யூ நமக்கு வந்திருக்கும் இல்லையா? எந்த யூசரை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ஐடி இங்கே இருக்கும் இல்லையா? ஏன்னா ஹேண்டில் டெலிட்டில் அப்படி தான் கொடுத்துருப்போம் நம்ம.
delete பண்ண சொல்ல எந்த யூசர் பட்டனை நேராக இருக்க delete பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த யூசர் ஐடியை சென்ட் பண்ணுவோம் இந்த இடத்துக்கிட்ட. இந்த ஐடி மூலயமா ஸோ இந்த அதாவது யூசர்ஸ்லேருந்து யூசரை ஃபில்டர் பண்ணுறேன். ஃபில்டர் மெத்தட் நான் ஒரு 24 மெத்தட் அமைச்சிருந்தேன் குரூப்பில், அதை நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். ஃபில்டர் மெத்தட் எதுக்குன்னா ஒரு அரேக்குள்ளேருந்து ஒரு யூசர் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அதுக்கு அந்த அரேக்குள்ளே இருக்க ஒரு யூனிக்யூ டேட்டா நமக்கு வேணும் இல்லையா. இப்போ அந்த யூசரில் என்டையர் யூசரோட டேட்டா இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஐடி அதாவது அந்த பர்டிகுலர் ஐடி 1னா 1 2னா 2 அப்படின்ற அந்த ஐடியை வச்சு அந்த ஐடி எனக்கு என்ன இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு என்னோட ஐடியா இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த அரேலேருந்து ஜஸ்ட் எனக்கு ரிமூவ் பண்ணு, டெம்பரரியாக ரிமூவ் பண்ணுறேன் ஓகேவா. ஆனால் டேட்டா பேஸில் ரிமூவ் ஆகாது இந்த மெத்தட் கொடுத்தீங்கன்னா ஓகேவா. டேட்டா பேஸில் ரிமூவ் ஆகணும்னா நீங்கள் இந்த டெலிட் கோடு எழுதணும். இந்த ஒர்க்கு பாருங்கள், இதுதான் டெலிட் கோட், இதை நீங்கள் எழுதணும் ஓகேவா. இது ஆப்ஷனல், ஸோ லைவாக ரிஃப்ளெக்ட் ஆகணுன்றதுக்காக ஓகேவா. இதை நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் நமக்கு டெலிட் பண்ண சொல்ல. இப்போ நான் டெலிட் பண்ணேன்னா ஸ்பாட்லேயே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும் இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. இந்த இடத்துக்கிட்ட நெட்வொர்க்கில் நான் டெலிட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட் அப்படின்ட்டு நமக்கு என்ன வரும், ஒரு டேட்டா வரும். ஸோ டெலிட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற அதாவது சர்வர்லேருந்து வரும் எல்லா டேட்டாவும். நம்ம எந்த டேட்டா டெலிட் பண்ணுமோ அந்த டேட்டா டெலிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற டேட்டா எனக்கு சர்வர்லேருந்து வரும். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துக்கிட்ட இங்கே எப்படி நம்ம அப்டேட் பண்ணோம், செட் யூசர் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டான்னு அதே மாதிரி. ஸோ இந்த இடத்துக்கிட்ட செட் யூசர் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஏன்னா பேக்எண்ட்லேருந்து அப்டேட்டட் டேட்டா வரும், டெலிட் ஆன யூசர் டேட்டாவை தவிர்த்து மிச்சம் எல்லாம் அப்டேட்டட் டேட்டா வரும். அதை தான் நம்ம பண்ணணும், அதுதான் கரெக்டான மெத்தடு. இப்போ நம்மளால் சர்வர் பண்ண முடியாது அப்படின்றதுனால Node.js கற்றுக்கலன்றதால இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் மெத்தட் போட்டு டெம்பரரியாக நான் என்ன பண்ணியிருக்கேன், டெலிட் கொடுத்தா ஸ்பாட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஓகேவா. ஸோ தென் மாக் ஏபிஐ போய்ட்டு எனக்கு ஒரு 45 டேட்டா அவ்வளோ தேவையில்ல, ஒரு 12 டேட்டா ஓகே. தென் நான் if I got refresh பண்ணனா still now I am getting the data right. cool ஓகேவா. சரி ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டெலிட் அண்ட் அப்டேட் பக்காவாக பண்ணிட்டோம் ஓகேவா. சரி டெலிட் அப்டேட் பண்ணிட்டீங்க ப்ரோ, எனக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல ப்ரோ. நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம எப்படி ப்ரோ பெருசாக ஏதாவது சிஎஸ்எஸ் கோட் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை ஓகே. தென் இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் NPM என்ற பேக்கேஜில் நேராக நீங்கள் சர்ச்சும் பண்ணலாம். TOSTIFY அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு NPM வரும் ஓகேவா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டோஸ்டிஃபை பார்த்தீங்களா, வார்னிங் ஓகே, ரிசால்வ்டு, ப்ராமிஸ், ரிஜெக்டடு, சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட், சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி டோஸ்ட்டை ட்ரிகர் பண்ண முடியும். அதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய பேக்கேஜ் இதுதான். ஆல்ரெடி உங்கள் ஃபுல்லாக கோட் அடிச்சு வச்சுருப்பாங்க HTML CSS JavaScript ஓகே. ஜஸ்ட் சிம்பிள் NPM இன்ஸ்டால் டோஸ்டிஃபைன்னு கொடுத்து நம்ம என்டர் கொடுத்தோன்னா அது package.jsonல நமக்கு இன்ஸ்டால் பண்ணிவிடும் அவ்வளோ பேக்கேஜஸை ஓகேவா. ரியாக்ட் டோஸ்டிஃபை இன்ஸ்டால் ஆகிடுச்சா, ஜஸ்ட் க்ளோஸ் எவ்ரி திங். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே யூசேஜ் கோடு கொடுத்துருப்பாங்க ஓகே. இதுதான் CSS, இதுதான் அவங்களோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். இது ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணிட்டுனா டோஸ்டிஃபை ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் டோஸ்ட் கண்டெய்னர் அப்படின்றது என்னென்னா டோஸ்ட் ஆகணும். அதுக்காக அந்த கண்டெய்னரை நம்ம கீழே கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கடைசியில் கோடுக்கு மேலே அந்த கண்டெய்னரை கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென் இதுதான் இல்லையா டெலிட் ஓகே. நம்ம டெலிட் பண்ண சொல்ல கோ பேக் டு ஹோம் ஓகே. இந்த இடத்துக்கிட்ட டெலிட் பண்ண சொல்ல நமக்கு கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஹெடரில் வந்து கூட பார்க்கலாம் ஓகே. நெட்வொர்க்கில் பாருங்கள், ஹெடரில் நான் டெலிட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெடர்ஸில் ஸ்டேட்டஸ் கோட் 200ன்னு வருதா. ஸோ 200 தான் சக்ஸஸ்ன்னு அர்த்தம். இது எப்படி ப்ரோ பார்க்குறதுனா சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட இந்த ரெஸ்பான்ஸை டெலிட் ரெஸ்பான்ஸை நான் கொடுக்குறேன். கன்சோலில் கிளியர் எவ்ரி திங் நான் டெலிட் பண்ணுறேன். கன்சோலில் எனக்கு ஒரு டேட்டா வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதான் எனக்கு டெலிட் ஆன டேட்டா ஓகே. ஸ்டேட்டஸ் கோட் பாருங்கள், ஸ்டேட்டஸ் 200னா சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட்னு அர்த்தம் ஓகேவா. இப்போ நம்ம இதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம், போட்டு நம்ம டோஸ்ட் வச்சுக்கலாம் ஓகே. இந்த இடத்துக்கிட்ட ஒரு இஃப் ஓகே. நீங்கள் இஃப் கண்டிஷன் போடலாம் இல்லை டேரெக்டாகவும் போடலாம். இஃப் கண்டிஷன் போட்டால் இந்த இடத்துல பெஸ்ட். இஃப் இந்த இடத்துக்கிட்ட ரெஸ்பான்ஸ், இப்போ இந்த ஸ்டேட்டஸை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும்னா ஈஸி ஓகேவா. இதை நம்ம கமெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ரெஸ்க்கு பதிலாக ரெஸ்பான்ஸ் டாட் STATUS ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன நடக்கும்னு பாருங்கள். நான் டெலிட் பண்ணேன்னா எனக்கு கன்சோலில் 200ன்னு வரும் ஓகேவா. இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் டெலிட் பண்ணால் ட்ரூன்னு வரும் இல்லையா, ஆனால் 200 இல்லையா கண்டிஷனு.
ஸோ இந்த ரெஸ்பான்ஸை நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ரெஸ்க் பதிலாக இந்த கண்டிஷன் போட்டுக்கிறேன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா எனக்கு ரிமூவ் பண்ணணும். இப்போ இது கரெக்ட். ஓகேவா? ஸோ தென் இந்த இடத்துக்கிட்ட TOAST டோஸ்ட் அப்படின்றது மேலே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இங்கே இருக்குல்ல அதே மாதிரி டோஸ்ட் அப்படின்றது இது நான் சின்டாக்ஸ் சொல்கிறேன். இந்த இடத்துல டோஸ்ட் கண்டெய்னரை நம்ம கீழே போட்டுட்டோம். ஓகே, இன்னொரு பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஸ்ட். இந்த டோஸ்ட்டை நம்ம டெலிட் ஆனால் இந்த இடத்துல டோஸ்ட், அதுக்கப்புறம் அது ஒரு மெத்தட். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா டோஸ்ட் ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? SUCCESS சக்ஸஸ் FULL சக்ஸஸ்ஃபுல்லி DELETED டெலிட்டட் அப்படின்னு போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் ஒரு கமா ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டில் 2 பேராமீட்டரை நீங்கள் சேவ் பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட என்ன டைப் இது TYPE டைப் சக்ஸஸா இல்லை எரரா அப்படின்றது. ஓகே, ERROR எரர். ஓகேவா? தென் ரெண்டாவது எவ்வளோ டைமிங்க்கு அந்த டோஸ்ட் இருக்கணும் அப்படின்றத AUTO ஆட்டோ க்ளோஸ். ஓகே, ஆட்டோ க்ளோஸ் ஈக்குவல் டு நீங்கள் ஒரு 2000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 செகண்டுக்கு என்ன ஆகும்? இது டோஸ்ட் ஆகும். ஓகேவா? செக் பண்ணிடலாமா டோஸ்ட் ஆகுது தானே 2 செகண்டுக்கு? ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட்டு சிம்பிளாக நான் வந்து ஒரு 10 செகண்டுக்கு கொடுத்தேன்னா ஸோ அது 10 செகண்டுக்கு பொறுமையாக டோஸ்ட் ஆகும். ஓகேவா? பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டோஸ்ட் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். மார்க்கேபேயில் போயிட்டு திரும்பி நான் வந்து ஒரு 30 டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகே, தென் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ டோஸ்ட் எனக்கு பக்காவாக டெலிட்னா இப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகுது? டோஸ்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட். ஆனால் எனக்கு 10லாம் தேவையில்ல, எனக்கு 2 அதிகம். ஓகே, தென் அவ்வளோதாம்மா டோஸ்ட்கான கோட். ஓகே, தென் இந்த இடத்துல டாக்குமெண்டேஷன் இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷன் செக் டாக்குமெண்டேஷன் டு கெட் ஸ்டார்டட். இந்த டாக்குமெண்டேஷன் போனீங்கன்னா இந்த இடத்துல நிறையா இருக்கும் பொசிஷன், அதாவது எந்த இடத்துக்கிட்ட காமிக்கணும், ரைட்டில் காமிக்கணுமா டாப்பில் காமிக்கணுமா, ஸோ அப்படின்ற நிறையா இருக்கும் டேட்டா. ஓகேவா? இந்த இடத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். டோஸ்ட் கண்டெய்னரில் பாருங்கள் ஆட்டோ க்ளோஸ், ப்ரோக்ரஸிவ் பார். ஓகே, க்ளோஸ் ஆன் கிளிக், அதை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். பாஸ் ஆன் ஃபோக்கஸ் க்ளோஸ். ஓகே, ட்ராகபிள், பாஸ் ஆன் ஹோவர். இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது எப்படி ஆட் பண்ணணும்னா டோஸ்ட் கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கேயுமே கமா போட்டு ஆட் பண்ணலாம். இதை ஓகே, பாஸ் ஆன் ஹோவர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா பாஸ் ஆன் ஹோவர்னு நான் சொல்லவே இல்லையா, CRUE. ஓகே, அஃபிஷியல் டாக்ஸ் பார்த்தா நம்ம மூவ் பண்ணணும் ஒன்றுத்தையும். டெலிட்டட்னா இங்கே பாருங்கள், நான் ஹோவர் பண்ணால் அது எனக்கு பாஸ் ஆகிடுது. இப்போ டக்குன்னு முடிஞ்சிடும் இல்லையா? நான் இப்போ டெலிட் பண்ணால் அது முடியாமல் இருக்கணும்னா டக்குன்னு அதை பார்க்கலன்னா ஒன்றும் படிக்கலைன்னா ஒரு சில டைமில் டேட்டா பெருசாக வரலாம், பெரிய டெக்ஸ்ட் வரலாம். அப்போ டக்குன்னு ஹோவர் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகிடும்? அப்படி நின்றுடும். ஓகேவா? இதுதான் பாஸ் ஆன் ஹோவர். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாஸ் ஆன் ஃபோக்கஸ், தீம் இஸ் ஈக்குவல் டு லைட், ட்ரான்சாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு பவுன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, பை ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும்? என்சான்ஸ் பண்ணும். ஓகே, பவுன்ஸ் என்னன்னு சொல்லலை, இப்போ வந்து நம்ம இப்படி தான் போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், பார்த்தியா? ஸோ டக்குன்னு பவுன்ஸ் ஆகுது அப்படியே ட்ரான்சாக்ஷன் அனிமேஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டெலீட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? வர சொல்ல பவுன்ஸ் ஆகுது, வர சொல்ல ஒரு பவுன்சிங் பால் மாதிரி டக்குன்னு இப்படி வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் டியூ. ஸோ இது வேணான்னா இப்படி எடுத்துடலாம், இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மாதிரி வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது எடுத்துட்டேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் அது போயிடும். இப்போ நான் டெலிட் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு இந்த மாதிரி வரும். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ பவுன்ஸோட. ஓகேவா? சூப்பர். இந்த மாதிரி நிறைய எடிட் இருக்குது, இதை நம்ம பார்த்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், டாப் லெஃப்ட்டில் இருக்கணுமா இல்லை டாப் ரைட்டில் இருக்கணுமா எப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல டோஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அது கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இதோ இருக்குது. இதை காப்பி பண்ணக்கூடாது, இதை காப்பி பண்ணியிருக்கணும்னா ஸோ டாப் லெஃப்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ அப்போ டாப் லெஃப்ட்டில் வரணும்னா இந்த இடத்துல பொசிஷன் டாப் லெஃப்ட்டுன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ ட்ரான்சாக்ஷன் பவுன்ஸ் தேவையில்ல, இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ ரைட் நவ் நான் டெலீட் பண்ண சொல்ல
எனக்கு பொசிஷன் லெஃப்ட்டில் டோஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ பாட்டம் சென்டர், கீழே பாட்டமில், டாப்பில், லெஃப்ட்டில், சென்டரில். ஓகே, ஸோ டைப் வந்து சக்ஸஸ்னால் க்ரீன் கலர். ஓகேவா? வார்னிங்னா என்னது, எல்லோ கலர். நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட எரருக்கு பதிலாக இந்த இடத்துக்கிட்ட SUCCESS சக்ஸஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் டெலீட் பண்ணேன்னா எனக்கு சக்ஸஸ் வரும். பார்த்தீங்களா? ஆனால் எனக்கு சக்ஸஸ் தேவையில்லை. அதே மாதிரி டாப் லெஃப்ட்டும் தேவையில்லை. பை த டிஃபால்ட் எனக்கு டாப் ரைட்டு தான் இருக்கும். ஓகேவா? அதனால் எனக்கு எரர் தான் வேணும். சக்ஸஸ் வேணும்னா நீங்கள் சக்ஸஸ் கொடுத்துக்கலாம். அப்டேட்டுக்கெலாம் வேணால் சக்ஸஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டெலிட்டுக்கு பண்ணிட்டோம். இதையே எப்படி ப்ரோ அப்டேட்டுக்கு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட்டு அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க இல்லையா, இந்த டோஸ்ட் கண்டெய்னரை காப்பி பண்ணிக்கலாம். அப்டேட்டுக்கு போகலாம். மேலே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டோஸ்ட் கண்டெய்னர் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட இந்த கண்டெய்னரை ஜஸ்ட்டு கண்டிப்பாக இது கீழே போடலாம், ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ எல்லா பேஜுக்கும் இதை போடணும். போட்டுட்டு தென் அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஹோமில் டோஸ்ட்னு இருக்கு இல்லையா, ஒரு கண்டிஷன் போட்டு இஃப் டோஸ்ட்னு இருக்கும், இதை காப்பி பண்ணிக்கலாம். அப்டேட்டை கிளிக் பண்ணும்போது ஹேண்டில் அப்டேட் போகும். இங்கே தென் இருக்குது, தென்னில் console.resன்னு இருக்குது. response.status இது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துல எரருக்கு பதிலாக சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட்க்கு பதிலாக சக்ஸஸ்ஃபுல்லி UPDATED அப்டேட்டட். ஸோ எரருக்கு பதிலாக இந்த இடத்துக்கிட்ட SUCCESS சக்ஸஸ். ஓகே, ஆட்டோ க்ளோஸ் 2000 பாஸ் ஆன் ஓவர் ட்ரூ. ஓகே, இதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நான் அப்டேட்டை கிளிக் பண்ணேன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட். ஓகேவா? கூலில். ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியுதில்ல அப்டேட் ஆகிறது. ஸோ கோ பேக் டு ஹோம். இப்போ ஒரு டேட்டாவை புதுசாக க்ரியேட் பண்ணணும்னா நம்ம ரிஜிஸ்டர் பேஜுக்கு போகணும் இல்லையா. ரிஜிஸ்டர் பேஜில் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். சேம் அதே தான். ரிஜிஸ்டர் பேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ கோயிங் டு ரிஜிஸ்டர் பேஜ். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் விண்டோஸ் V ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே காப்பி பண்ண கடைசி லாஸ்ட் 25 இது இங்கே இருக்கும். ஓகேவா? அதை நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது தேவைப்படும் ரெகுலராக எப்பயுமே. ஓகேவா? ஒரே ஒர்க்கை திரும்ப திரும்ப பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தேவைப்படும். ஏற்கனவே காப்பி பண்ண எல்லாமே இங்கே இருக்கும் விண்டோஸ் Vல. ஓகே, ஸோ இது அடுத்தது நமக்கு இந்த இடத்துக்கிட்ட இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த இடத்துக்கிட்ட வரும், தென்னுக்கு வரும். ஓகே, தென்னுக்கு டோஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட் பதிலாக செட் யூசர் நமக்கு இங்கே தேவைப்படாது. சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட் பதிலாக சக்ஸஸ்ஃபுல்லி REGISTERED ரிஜிஸ்டர்ட். ஓகேவா? ரியாக்ட் இதாம்மா. நீங்கள் ஆல்ரெடி HTML CSS கோட் அடிச்சு வச்சிருப்பாங்க, ஜாவாஸ்கிரிப்ட் அடிச்சு ஒரு பேக்கேஜ் அடிச்சு வச்சிருப்பாங்க, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் என்டர்லி ஃப்ரீ, உங்களுக்கு எதுவும் காஸ்ட் பண்ண தேவையில்ல. பட் பெய்டுமே இருக்குது. ஓகே, ஸோ தென் இந்த இடத்துல ஒரு sandy@gmail.com ஃபோன் நம்பர் இட்ஸ் சம்திங் அவத்தார் கொடுத்துட்டேன். நான் சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஐ கெட் டோஸ்டட். ஓகே, ஸோ ஏன் டோஸ்ட் ஆகலை அப்படின்னும் போது இந்த இடத்துல போஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்க்கலாம். டோஸ்ட் ஆகாததுக்கு காரணம் என்னன்றதை நெட்வொர்க்கில் போய் பார்த்தா தெரியும். ஓகே, இப்போ டேட்டா இஸ் போஸ்டட், ஆனால் 201 வந்திருக்கு பாருங்கள் ஸ்டேட்டஸ் கோடு. ஏன்னா கன்சோலில் இந்த இடத்துக்கிட்ட ஒரு டேட்டா க்ரியேட் ஆச்சுன்னா ஸ்டேட்டஸ் கோடு வேறு, 200 கிடையாது. க்ரியேஷனுக்கு 201 தான் ஸ்டேட்டஸ் கோட். ஓகேவா? இதை நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கணும். ஓகே, அப்போ தான் நீங்கள் இது ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஹோமுக்கு போகணும். இந்த இடத்துல கோ பேக் டு ஹோம் நம்ம வைக்கலை, ஆனால் நம்ம வைக்கணும். நம்ம ஹோமுக்கு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுது, இத்தனை சாண்டி ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ டெலிட் ஆகுது. இவ்வளோ தாம்மா க்ரெட் ஆப்ரேஷன் ஈஸி பண்ணுறது. ஓகேவா? க்ரியேட், ரீட், அப்டேட், டெலிட். ஓகேவா? ஸோ இதை பண்ணால் நம்மளால் எந்த டேட்டா வேணுமா, இங்கே பாருங்கள் நான் அபவுட்டுக்கு போகிறேன், தென் இதுதான் கார்ட்ஸ் இல்லையா, சாண்டி டேட்டா எனக்கு இங்கே ஆட் ஆகிருக்கும். அது நீங்கள் என்ன ஃபார்மில் வேணால் வச்சுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகே, வாட் எவர் த ஃபார்ம், இட் இஸ் இன் அ கார்டு, இட் இஸ் இன் நீங்கள் ஒரு இ-காமர்ஸ்னால் இப்படி தான் அப்டேட் பண்ணுவாங்க. இதான் வந்து அட்மின் பேனல், இதான் அப்டேட் பண்ணுவாங்க. நாளைக்கு லாகின் லாக் அவுட் பண்ணி ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணி இது ஒன்றும் பெரிய ஒரு இ-காமர்ஸ் சைட்டாக கூட பில்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட்டு வரீங்க, ஹோமில் வந்த உடனே இந்த இடத்துக்கிட்ட ப்ராடக்ட் டேட்டா இருக்குது. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஹோமில் நிறைய டேபிள் இருக்கும். நீங்கள் எத்தனை டேபிள் வேணால் வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட நிறைய டேபிள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், டேப்ஸ்ன்னு இருக்குது, இங்கே பாருங்கள் டேப்ஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஹோம்லையா இது வந்து மொபைல், இதான் மொபைலுக்கான டேபிள். இது ட்ரெஸ்ஸுக்கான டேபிள், இது மென்ஸ்வேர், இது உமன்ஸ்வேர், அந்த மாதிரி டேபிள். ஓகே, ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது நான் உங்களுக்கு காமிக்கக்கூடாது அட்மின், பட் இருந்தாலும் இதை காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் அட்மின் பேனல். ஓகேவா? இதுதான் அட்மின் பேனல். வீடியோ கண்ட்ரோலர் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ வீடியோவை நான் ஆட் பண்ணணும்னா இப்படி தான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை லைவாக நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தென் ஆட் பண்ணுறேன்னா என்ன டேன்றதை சூஸ் பண்ணிவிட்டு தென் என்ன டேட்ன்றதை சூஸ் பண்ணிவிடுவேன்.
செக்ஷன் என்ன செக்ஷன் நான் இன்றைக்கி எடுத்தேன்றதை சூஸ் பண்ணிவிடுவேன். தென் என்ன டாபிக் என்ன லிங்க் வீடியோட யூடியூப் லிங்க் போட்டுட்டு சப்மிட் கொடுத்தனா அது டேட்டாபேஸில் அப்டேட் ஆகிடும். அதை வியூன்னு கொடுக்க சொல்ல ஓகே வியூன்னு கொடுக்க சொல்ல ஸோ இட்ஸ் ஷோயிங் சம் எரர். ஓகே சம் ஆசஸ் என்னென்னு பார்க்கலாம். நெட்வொர்க்கில் ஸோ ரெஃப்ரெஷ் இஸ் ஃபெயில். ஓகே 404 சரி ஓகே. ஸோ லாகின் பண்ணி 24 hours ஆகுதுல்ல, அதனால் திரும்பி ரீலாகின் பண்ணால் கரெக்டாகிடும். 24 hours ஒன்ஸ் நான் திரும்பி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா சரி ஓகே. இப்போ என்னென்னா நான் 24 hours ஒன்ஸ் லாகின் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். லாகின் பண்ணாதால நமக்கு அந்த டேட்டா வரலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா நமக்கு வந்திருக்கும். ஓகே ஸோ வியூவில் அந்த டேட்டா நமக்கு வரும். ஓகேவா சிம்பிள். ஒரு டேட்டாவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேட்டாவை நம்ம வியூ பண்ண முடியும். இப்போ சாம்பிளாக ஒரு டேட்டாவை நான் ஆட் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு டேட்டாவை ஆட் பண்ணால் இன்றைக்கி டேட்டாவை நான் ஆட் பண்ண போகிறேன்னா இன்றைக்கி டே 8 ஸோ டேட் சம்திங். ஓகே ஏதோ ஒரு டேட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷன் என்ன செக்ஷன் தென் ரியாக்டில் டாப்பிக்கில் ஏதோ ஒரு டாபிக் போட்டுட்டு லிங்க்கில் ஏதோ ஒரு லிங்க் போட்டுட்டு நான் சப்மிட் அப்படின்னு கொடுத்தேன்னா டேட்டா கெட் அப்டேட்டட். ஓகே ஸோ வியூன்னும் போது அந்த வீடியோ எனக்கு இப்போ இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ்ன்றது வந்திருக்கும். தென் நான் இதை அப்டேட் பண்ண போகிறேன் டெலீட் பண்ண போகிறேன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்துடணும். ஸோ டேட்டா ரிசீவ் சக்ஸஸ் ரியாக்டில் பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் அப்டேட் ஆர் டெலிட்னா ஐ கேன். ஓகே ஸோ டெலிட் ஆர் ஷோர் வாண்ட் டெலிட்னு கேட்குது. ஸோ டெலிட் கொடுத்தா அந்த டாஸ்க் டெலிட் ஆகிடும். டெலிட் சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஒரு அட்மின் பேனல். இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல நிறையா இருக்கும். ஓகேவா இ-காமர்ஸ்னால் இந்த மாதிரி. ஸோ ஆட் அப்படின்னும் போது இந்த இடத்துல கேட்டகரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே இந்த மாதிரி. ஸோ கேட்டகரினா நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா செக்ஷனை சூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ மொபைலில் ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை சாரீ ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை ட்ரெஸ் ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை பிரிண்டர் ஆட் பண்ண போகிறீங்களா, இல்லை லேப்டாப் ஆட் பண்ண போகிறீங்க, நிறைய செக்ஷன் இருக்கும் இல்லையா. அந்த இடத்துக்கிட்ட சூஸ் பண்ணி அதை ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா அங்கே போய்ட்டு ஆட் ஆகிடும். ஓகேவா அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு தென் ஒரு ஃபேக்கல்ட்டி ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு பூட் கேம்ப் யாராச்சும் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களோட டேட்டா. ஓகே ஸோ தென் வீடியோ கண்ட்ரோலர் தென் இதே மாதிரி அட்டண்டன்ஸ் கண்ட்ரோலர் உங்களுக்கு நம்ம இது இப்படி தான் அட்டண்டன்ஸ் போடுறது. ஓகே ஸோ என்ன பேட்ச் செலக்ட் பண்ணி என்ன சப்ஜெக்டை. ஸோ பேட்ச் 4 ஸோ இன்றைக்கி டே அரௌண்ட் 60 ரைட் 60. ஸோ சர்ச்னும் போது லெக்சர் டேட்டா. ஸோ டே வந்து 60 டே 60 செலக்ட் பண்ணலைன்னா நம்ம இட்ஸ் ஷோ வார்னிங். ஓகே ஸோ உங்களோட டேட்டா அங்கே இருக்கும். ஓகேவா தென் நம்ம ஆப்சென்ட்டாக ப்ரெசென்ட்டாக இது நேற்று டேன்னு நினைக்கிறேன். நேற்று அட்டண்டன்ஸ் இது. ஓகே ஸோ அட்டண்டன்ஸ் இல்லை அப்படின்னும் போது பை த டிஃபால்ட் என்ன இருக்கும் எல்லாருக்கும் ஆப்சென்ட் இருக்கும். ஓகேவா ஸோ இதுதான் இது வந்து அட்டண்டன்ஸ் கண்ட்ரோலர். அதே மாதிரி யூசர் கண்ட்ரோலர். ஸோ எத்தனை யூசர் இருக்காங்க தென் அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன தென் அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இங்கே இருக்கும். ஸோ யார் யாருக்கு என்னென்ன வீடியோ பார்க்கணும் யார் யார் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் அட்மின் எத்தனை பேர் ஃபேக்கல்ட்டி. ஓகே ஸோ எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ன்ற ஃபுல் டேட்டா இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட கெட் ஃபேக்கல்ட்டி இது ஸ்டூடெண்ட் பேட்ச் வைஸாக ஸ்டூடெண்ட்ஸை கெட் பண்ணலாம். ஓகே ஸோ அட்மின் கண்ட்ரோலர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் ஒன்று ஒரு க்ரெட் ஆப்ரேஷன். ஓகே க்ரெட் ஆப்ரேஷன் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டாஸ்க்கை முடிச்சுக்கிறேன். ஓகேவா தென் இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா ஏபிஐ கன்செப்ஷன் பார்த்தோம். ஏபிஐ கன்செப்ஷனில் கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட். ஓகே இன்றைக்கி பார்த்தது அப்டேட் டெலிட், நேற்று பார்த்தது கிரியேட் ரீட். ஸோ நேற்று பார்த்தது இன்றைக்கி பார்த்த டாஸ்க்கும் ஒன்றா சேர்த்து வச்சு பாருங்கள் அப்போ தான் புரியும். இட்ஸ் ரியலி ஈஸி. ஓகே ஸோ ஒன்ஸ் யூ லேர்ன்ட் அப்படின்னா ஓகேவா இது ஒரே ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் தான். இந்த மாதிரி மல்டிபிள் க்ரெட் ஆப்ரேஷன் சேர்ந்தால் தான் ஒரு ஹியூஜ் அப்ளிகேஷன். ஓகேவா ஒன்றும் இல்லை ஒரு 5 க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணாலே அது ஒரு அப்ளிகேஷனாக மாறிடும். ஒரு அட்மின் பேனல்லாம் ஒரு க்ரெட் ஆப்ரேஷன் இருந்தாலே போதுமானது. ஸோ ஹியூஜ் வெப்சைட் பண்ணுறீங்க இ-காமர்ஸ்னும் போது உங்களுக்கு எத்தனை கேட்டகரி இருக்கோ அத்தனை என்ன க்ரெட் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா இட்ஸ் ஈஸி ரியலி ஈஸி கூல். ஓகே ஸோ ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் வச்சு நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். ஒன்றும் கூலாக பண்ண முடியும் பக்கவா. எப்படின்னா நீங்கள் ரொம்பலாம் வந்து போயிட்டு கோட் பண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்ல. நியூ பார் வேணுமா நியூ பார் இங்கே இருக்குது. ஓகேவா மாடல்ஸ் வேணுமா மாடல்ஸ் இங்கே இருக்குது. ஆஃப் கேன்வாஸ் வேணுமா டேரெக்டாக ஆஃப் கேன்வாஸ் இங்கே இருக்குது. ஆஃப் கேன்வாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் ஸ்டார்ட் எண்ட் ஸோ டாப் பாட்டம். ஓகேவா இதெல்லாம் எங்கே ப்ரோ பார்த்துருப்பீங்க எக்ஸாக்டாக இது எங்கே பார்த்துருப்பீங்கன்னா இங்கே பார்த்துருப்பீங்க எபிலிட்டி கோடிங்லேயே இருக்கும் அது இல்லையா. ஸோ ஸ்மால் ஸ்க்ரீன் வர சொல்ல உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஓகே இ-காமர்ஸில் அமேசான்லேயே இதை பார்த்துருப்பீங்க இல்லையா. ஓகேவா ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ரேபிட் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ரியாக்டில். ஓகேவா இதுக்கப்புறம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. பூட்ஸ்ட்ராப் வச்சு நிறைய கற்றுக்கலாம். நான் சொன்ன அந்த க்ரெட் ஆப்ரேஷனை எனக்கு முடிச்சுட்டு வரணும். அதுதான் உங்களோட நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட். ஸோ அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சந்திக்கிற இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். பை பாய்.